Hi, I'm Lata Vasudevan from All Abroad Study, Coimbatore. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஜெர்மனியில் யூஜி படிக்கிறது எப்படி, +2 முடிச்சுட்டு அங்கே போய் யூஜி படிக்க முடியுமா அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு இன் டீட்டெயில் சொல்ல போகிறேன். ஸோ இங்கே +2 இங்கே வந்து உங்களுக்கு ஸ்கூலிங் வந்து +2ஓட முடிஞ்சிடும். பட் ஜெர்மனியில் ஸ்கூலிங் வந்து 13 years ஆஃப் ஸ்கூலிங். ஸோ 13 years ஆஃப் ஸ்கூலிங்னா என்ன அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ எதுக்காக அங்கே 13 years ஆஃப் ஸ்கூலிங் வச்சுட்டு அப்புறமா யூஜி டிகிரி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். 12th நீங்கள் இங்கே படிக்கும்போது இந்தியன் ஸ்டாண்டர்ட் கரிக்குலமில் படிச்சிருப்பீங்க. ஸோ டைரெக்டாக இந்தியன் ஸ்டாண்டர்டில் கரிக்குலமில் படிச்சுட்டு நீங்கள் போய் அப்ராடில் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸ்டடீஸ். அதுவும் வேறு லாங்குவேஜ் அப்படின்ற போது, வேறு கண்ட்ரி, யூரோப் கண்ட்ரி அப்படிங்கும் போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் நீங்கள் 12th படித்த அந்த போர்ஷன்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த மாதிரியான மெயின் ஸ்டெம் கோர்சஸ் எல்லாம் வந்து அங்கே ஜெர்மனியில் உங்களுக்கு ஜெர்மன் லாங்குவேஜில் ப்ளஸ் இங்கிலீஷ் போத்த கோர்சஸில் வந்து அங்கே ஒரு அட்வான்ஸ்டு கரிக்குலமில் ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு லேர்னிங்கில் வந்து உங்களோட 12th போர்ஷன்ஸே அங்கே கவர் பண்ணுவாங்க 13th year ஆஃப் ஸ்கூலிங்கில். ஸோ இந்த 13th year ஆஃப் ஸ்கூலிங் முடிச்சாதான் யாராக இருந்தாலுமே யூனிவர்சிட்டிக்குள்ளே என்டர் ஆக முடியும். தட் இஸ் லைக் பேச்சுலர்ஸ்குள்ளே என்டர் ஆக முடியும். பேச்சுலர்ஸில் படிக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய கோர்சஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இங்கே இருக்க மாதிரியே லைக் ஒன்லி ஏஐடிஐஸ் தான், இல்லை டேட்டா சயின்ஸ் தான், சைபர் செக்யூரிட்டி தான் அப்படின்னு இல்லை. ஜெர்மனி பொறுத்தவரையும் த டாப் இஸ் இன்ஜினியரிங் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு BMW கார் ஆகட்டும், ஆடி கார், இல்லை பாஷ், இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கைண்ட் ஆஃப் எல்லா ப்ராடக்ட்டுமே மேனுஃபேக்சரிங் ஒரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான். ஸோ அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஜெர்மனியில் இன்ஜினியரிங் தான் எடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் ஆல் டைப் ஆஃப் கோர்சஸ் போயிட்டுருக்கு. இன்ஜினியரிங் ஃபீல்டில் நீங்கள் போகலாம், ஐடி ஃபீல்டில் போகலாம். ஐடிலேயே வந்து உங்களுக்கு ஒன்லி ஏஐடிஎஸ் தான் எடுக்கணுமா, இல்லை கிடையாது. இன்ஃபர்மேட்டிக்ஸ் போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் இங்கே படிச்சுட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்கே எடுக்கும்போது இட் வில் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் இங்கே படிக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் அங்கேக்கும் உங்களுக்கு அவ்வளோ வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ரொம்ப அட்வான்ஸ்டு லேர்னிங்காக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் படிப்பீங்க. ப்ளஸ் உங்களுக்கு இன்ஜினியரிங்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஜினியரிங்கும் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தாண்டி ஸோ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், இன்டர் டிசிப்ளினரி இன்ஜினியரிங், இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது. யூஜிக்கும் இருக்குது, மாஸ்டர்ஸ்க்கும் இருக்குது. ஸோ யூஜியில் நான் சொன்ன மாதிரி 12th முடிச்சுட்டு 13 year ஆஃப் ஸ்கூலிங் நீங்கள் முடித்தாதான் ஜெர்மனியில் யூஜி கூட போக முடியும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து நம்ம யூஜி அதாவது பேச்சுலருக்கு அப்ளிகேஷன் போடலாம். பேசிக் அப்ளிகேஷன் ப்ராசஸில் உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட், 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் அண்ட் ஏபிஎஸ் சர்டிஃபிகேட் வச்சு யூஜிக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் யூஜிக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் அது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 13 year ஆஃப் ஸ்கூலிங் முடிச்சுட்டு தான் யூஜிக்குள்ளே எங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் என்டர் ஆக முடியுன்ற மாதிரி ஒரு கண்டிஷனல் ஆஃபர் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த கண்டிஷனல் ஆஃபர் லெட்டரில் அந்த 13 year ஸ்கூலிங் வந்து அவங்க கேம்பஸ்லேயே படிக்கிற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 13 year ஆஃப் ஸ்கூலிங் வந்து நீங்கள் அங்கே ஜெர்மன் லாங்குவேஜில் படிக்கிற மாதிரி இருக்கும், பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாதிரி இருக்கும். பப்ளிக் யூனிவர்சிட்டியில் இந்த 13 year ஆஃப் ஸ்கூலிங் ஜெர்மன் லாங்குவேஜில் நீங்கள் படிக்கும்போது ஓப்பன் டாக் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக இட் இஸ் டிஃபிகல்ட் டு பாஸ். லைக் ஸ்டூடெண்ட் கொலீக்னு சொல்லுவாங்க, இட் இஸ் டிஃபிகல்ட் டு பாஸ். பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் பாஸ் பண்ணுறாங்க. இஃப் யூ ஆர் ஸ்மார்ட் இனஃப் யூ கேன் டெஃபினெட்லி ஹேண்டில். லைக் நீங்கள் இங்கே 12th படித்த போர்ஷன் அதே தான் அங்கே ஜெர்மன் லாங்குவேஜில் படிக்க போகிறீங்க. பட் ஈவன் தோ ஒரு புது லாங்குவேஜில் சடனாக 12th போர்ஷன்ஸ் டைரெக்டாக படிக்கும்போது இட் வில் பி டிஃபிகல்ட். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக படிக்க முடியும். நிறைய பேருக்கு டிஃபிகல்ட்டாகவும் இருக்கும். நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் அங்கே 13 year ஸ்கூலிங் அங்கே போய் இந்த ஜெர்மன் லாங்குவேஜில் பண்ண முடியல அப்படின்னா, இந்தியாவில் ஏதோ ஒரு காலேஜில் ஒரு 1 year ஆஃப் 1 year ஆஃப் கோர்ஸ் நீங்கள் படிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இந்தியன் காலேஜ் ஏதோ ஒரு காலேஜில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸை எடுத்து ஒரு 1 year படிக்கும்போது உங்களுக்கு 2 செமஸ்டர் மார்க் ஷீட்ஸ் வரும். நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா உங்களுக்கு அந்த 1 year 13 years-ஆக வந்து அங்கே கால்குலேட் பண்ணிக்குவாங்க. 12 year ஆஃப் ஸ்கூலிங் ப்ளஸ் உங்களோட காலேஜ் 1 year வந்து நீங்கள் 13 years கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா அங்கே எடுத்துப்பாங்க.
அது எப்படி அப்போ மட்டும் யூனிவர்சிட்டிக்குள்ளே போக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th படித்ததை விட யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் இயரில் வந்து கம்பல்சரி, ஐ மீன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் கம்பல்சரி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக படிப்பீங்க இல்லையா? ஸோ அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி. ஸோ இன் தட் கேஸ் அவங்க அந்த 1 இயரை வந்து 13 இயர் ஆஃப் ஸ்கூலிங்காக வந்து எடுத்துப்பாங்க. ஸோ டைரக்ட்லி யூ கேன் கோ டு த பேச்சுலர் டிகிரி இன் ஜெர்மனி. ஸோ இதில் எந்தெந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்னால் மோஸ்ட்லி பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். தட் இஸ் ஒன்லி ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன். அதில் வந்து உங்களுக்கு டாம்ஸ்டெட், டியூ டாம்ஸ்டெட்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, டியூ முன்ஷன் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, டியூ பெர்லின் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து சிட்டியோட பேரில் தான் யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு டை ஆயிருக்கும். லைக் பெர்லின் சிட்டியில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா டியூ பெர்லின் இருக்கும், டியூ மியூனிக் சிட்டியில் படிக்கிறீங்க அப்படின்னா டியூ மியூனிக் அப்படின்னு இருக்கும், ட்ரேஸ்டன் யூனிவர்சிட்டி, லைப்சிக் யூனிவர்சிட்டி, டாம்ஸ்டெட் யூனிவர்சிட்டி, ஸ்டுட்கார்ட் யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்பர் ஆஃப் லைக் 450 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது ஆல்மோஸ்ட். உங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 450 யூனிவர்சிட்டிஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் மட்டும் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் நிறையா சான்சஸ் இருக்குது. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பேசிக்கலி நம்ம மற்ற கண்ட்ரி மாதிரி பே பண்ணி போக வேண்டியது இருக்கும். ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இயர். பப்ளிக் யூனிவர்சிட்டி மட்டும் நம்ம பேசலாம். ஸோ இதில் பேசிக் ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நார்மலி யூஜி முடிச்சுட்டு பிஜி போகிறதோட +2 முடிச்சுட்டு யூஜி போகிறதுக்கு நிறையா ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட 10th 12th மார்க் ஷீட் வச்சு நீங்கள் வந்து ஏபிஎஸ் அப்ளை பண்ணணும். ஏபிஎஸ் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஜிக்கு போகணுன்னா டெஸ்டாஃப், TESTDAF டெஸ்டாஃப்னு ஒரு TESTTAS டெஸ்டாஸ்னு ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண சொல்லுவாங்க. அது உங்களுக்கு 12th போர்ஷனில் இருக்கிறதே வந்து ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் மாதிரி வச்சு அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதுவே வந்து நீங்கள் இங்கேயே 1 இயர், நான் சொன்ன மாதிரி 1 இயர் யூஜி கோர்ஸ் இங்கேயே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட்டஸ் கிளியர் பண்ண வேண்டியதில்லை. உங்களோட 12th அந்த 1 இயர் மார்க் ஷீட் வச்சு நீங்கள் டைரெக்டாக பேச்சுலர்ஸ் போக முடியும். நீங்கள் அங்கே போய் 13 இயர் படிக்கிற மாதிரி இருந்தால் தான் இந்த டெஸ்ட்டஸ் கிளியர் பண்ணி ஏபிஎஸ் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் போக முடியும். ஸோ பேசிக்கலி உங்களோட 10th 10 and 12 அகடமிக் மார்க் ஷீட்டு, அப்புறம் இந்த யூஜி 1 இயர் டிஸ்கண்டினியூ பண்ண 2 செமஸ்டர் மார்க் ஷீட் வச்சுட்டு நீங்கள் ஏபிஎஸ் அப்ளை பண்ண முடியும். ஏபிஎஸ்ன்றது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி அகடமிக் எவல்யூஷன், உங்களோட அகடமிக்ஸ் எல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறது டெல்லியிலேருந்து. அதுக்கு ஒரு 18,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். ஒரு 1 month வெயிட் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்கள் அகடமிக்ஸ் வச்சு ஏபிஎஸ் வாங்கிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். டைரெக்டாக பேச்சுலர்ஸ்க்கே அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட்டில் 11,904 euros கண்டிப்பாக இருக்கணும். எந்த ஒரு கோர்ஸ்க்கு போகணுன்னாலுமே பேங்க் அக்கௌண்ட், பிளாக்ட் அக்கௌண்ட்டில் 11,904 euros இருக்கணும். 11,904 eurosனா உங்களுக்கு இந்தியன் மணி 10.5 lakhs அப்ராக்சிமேட்லி வரும். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் எக்ஸ்பென்ஸ்க்கு ஃபார் நெக்ஸ்ட் 2 years. ஸோ மாஸ்டர்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு 10.5 lakhs நீங்கள் பேங்க்கில் போடுறீங்க, நாங்கள் எக்ஸ்ட்ரா சொன்ன மாதிரி 12 lakhs போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்கு அதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்சஸ்க்கு. பட் பேச்சுலர்ஸ் நீங்கள் 4 years படிக்கிறீங்க அப்படின்னா இந்த 10.5 lakhs, ஐ மீன் 12 lakhs வந்து உங்களுக்கு பத்தாது. ஸோ 2 yearsக்குள்ளே இந்த 10 to 12 lakhs வந்து கம்பல்சரி முடிஞ்சிடும் உங்களோட ஃபுட் அண்ட் அக்காமடேஷன்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் மீதி 2 வருஷத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போய் தான் மேனேஜ் பண்ண முடியும். If you are well to do, then you can ask your parents to refill the block account. இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. பட் பேச்சுலர்ஸ் படிக்கும்போது ஸ்டடீஸில் நிறையா ஃபோக்கஸ் பண்ணுங்கள், ஒர்க்கில் கம்மியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு உங்களோட பிளாக்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இல்லை ஃபினான்ஷியலி எங்களால் பண்ண முடியாது அப்படின்னா யூ கேன் மேனேஜ் வித் யோர் பார்ட் டைம் ஜாப். ஃபஸ்ட்டு 2 yearsக்கு உங்கள் பிளாக் அக்கௌண்ட் போதும், நெக்ஸ்ட் 2 yearsக்கு உங்களோட பார்ட் டைம் ஜாப் வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ப்ராசஸ் ஃபார் த பேச்சுலர்ஸ். ஸோ ஒன்ஸ் உங்களோட பேச்சுலருக்கான அட்மிஷன் வந்துச்சுன்னா நீங்கள் நார்மல் வீசா ப்ரொசீஜர், வீசாவுக்கு அப்ளை பண்ணி வீசா வந்து உங்களுக்கு யூஜி பொறுத்தவரையும் ஜெர்மன் கான்ஸ்லேட் எம்பசியில், ஐ மீன் கான்ஸ்லேட்டில் மட்டும்தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியும் வீசாக்கு. மாஸ்டர்ஸ்க்கு தான் நீங்கள் பிஎஃப்எஸ் குளோபல் சென்னை போவீங்க. பட் யூஜி பொறுத்தவரையும் சென்னையில் இருக்க ஜெர்மன் கான்ஸ்லேட்டில் தான் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண முடியும். ஸோ அங்கே பேசிக்கலி உங்களுக்கு உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்ற ஒரு பேசிக் இன்டர்வியூ, உங்களோட பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்கே, அங்கே போய் என்ன பண்ண போகிறீங்கன்ற ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ், எதனால் ஜெர்மனி சூஸ் பண்ணீங்க, எதனால் உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணீங்க, இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுலேயும் நீங்கள் வந்து 13 years ஸ்கூலிங் அங்கே படிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களோட இன்டர்வியூ வந்து மோஸ்ட்லி ஜெர்மன் லாங்குவேஜில் தான் இருக்கும் எம்பசி கான்ஸ்லேட்டில். ஸோ அதுக்குமே எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எங்கள் மூலயமா நீங்கள் போகிறீங்கன்னா இதுக்கான டிப்ஸ் எல்லாமே எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸ்டார்டிங் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், என்ன நல்லா பண்ணணும், இன்டர்வியூக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும்,
அக்காமடேஷன்ஸ் எப்படி பார்க்கணும், ஷேர்டு பார்க்கணுமா இல்லை ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் பார்க்கணுமா, ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலுக்கும் ஷேர்டு அப்பார்ட்மெண்ட்க்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா நாட் மச் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு ரெண்டுமே வந்து ஒரு இந்தியன் மணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் எங்கே போனாலுமே ஷேர்டு அப்பார்ட்மெண்ட் ஆர் ஹாஸ்டல் எங்கே போனாலுமே நீங்கள் செல்ஃப் குக்கிங் பண்ணணும். அப்போ தான் உங்களால் வந்து இந்த பிளாக் அக்கௌண்ட் மணியில் உங்களால் லைஃப் ரன் பண்ண முடியும். சர்வைவல் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே. ஸோ உங்களோட ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட்டில் கிச்சன் அண்ட் ஹால், லிவிங் ரூம், ஐ மீன் கிச்சன், லிவிங் ரூம் அண்ட் பாத்ரூம் வந்து உங்களுக்கு காமன் ஸ்பேஸாக இருக்கும், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. பெட்ரூம் மட்டும் உங்களுக்கு உங்களோட ரூம் தனியாக இருக்கும், பெட்ரூம் அண்ட் ஸ்டடி ரூம் மாதிரி உங்களுக்கு தனியாக ரூம் இருக்கும். இதுதான் ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட்டோட ரூல். அண்ட் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஒரே ரூமில் பெட்ஸ் இருக்க மாதிரியும் இருக்கும், செப்பரேட்டாகவும் இருக்கும். அது டிஃப்ரெண்ட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த யூனிவர்சிட்டி. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் ஒவ்வொரு மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் போகும்போது யூனிவர்சிட்டி ஹாஸ்டலும் ட்ரை பண்ணலாம், ஸ்டூடெண்ட் அண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போது நீங்கள் அந்த ஹாஸ்டலுக்கும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். சப்போஸ் அது கிடைக்கல அப்படின்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிவிட்டு தென் யூ கேன் ஜஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் போது ஹாஸ்டலில் போய் நீங்கள் செட்டில் ஆகிக்க முடியும். ஸோ எங்கள் ஹாஸ்டல் ஆகட்டும், இங்கே மாதிரி இந்தியன் ஹாஸ்டலில் ஃபுட்டு கொடுக்குற மாதிரி அங்கே கொடுக்க மாட்டாங்க. அங்கே கொடுக்குறது வந்து ஜஸ்ட் லைக் பர்கர், பீஸா, சாண்ட்விச்சஸ் அண்ட் லைக் அந்த மாதிரி ஃபுட்டு, ஜெர்மன் ஸ்டைல் ஃபுட்டு தான் இருக்கும். இந்தியன் ஃபுட்டு வேணும்னா நீங்கள் தான் எங்கேயா இருந்தாலும் குக் பண்ணி சாப்பிட்டுக்கணும். ஸோ மற்ற ப்ரொசீஜர் உங்களுக்கு வீசா அப்ளை பண்ணி உங்களோட எம்பசி கான்சுலேட்டில் வந்து உங்களோட இன்டர்வியூ முடிச்சிட்டிங்க அப்படின்னா இஃப் யோர் வீசா இஸ் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் யூ காட் த வீசா அண்ட் யூ கேன் ஃப்ளை இமீடியட்லி. ஸோ வீசா ஃப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 35,000 ஸ்டார்ட் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் நம்ம எப்போ புக் பண்ணுறத பொறுத்து, எந்த இதில் இண்டிகோவா, ஏர் ஏஷியாவா இல்லை லுஃப்தான்சாவா எதில் புக் பண்ணுறத பொறுத்தும் டிக்கெட் வேரி ஆகும். ப்ளஸ் லக்கேஜ் எவ்வளோ கொண்டு போகிறீங்கன்றத பொறுத்துமே உங்களோட டிக்கெட்ஸ் வந்து மாறும். ஸோ பேசிக்கலி இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கேருந்து போகும்போது 53 kgs வந்து அலௌட் இருக்கும். அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரி 53 kgs எடுத்துகிட்டு தான் போக முடியும். ஏன்னா 12th முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே போகிறாங்க அப்படிங்கும்போது செல்ஃப் குக்கிங் பண்ணுறாங்கன்ற போது மிக்சி, குக்கர், மசாலாஸ், எல்லா விதமான ஸ்பைசஸ் இன்க்ளூடிங் சம் வில் டேக் ரைஸ் ஆல்சோ, அது மாதிரி. ஸோ அம்மாக்கள் இன்னும் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாமே பேக் பண்ணி கொடுக்கும்போது டெஃபினெட்லி வின்டர் க்ளோத்ஸ் எடுக்கணும், ஷூஸ் எடுக்கணும், சர்டிஃபிகேட்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லா திங்ஸ்க்கும் சேர்த்து நீங்கள் கொண்டு போகும்போது டெஃபினெட்லி யூ நீட் 53 kgs. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது 53 kgs ஃப்ளைட் தான் நீங்கள் புக் பண்ண முடியும், வேர் தெர் இஸ் அலவுட். ஸோ இல்லை நான் ஃப்ளைட் டிக்கெட் மிச்சம் பண்ணுறேன் 30 kgs எடுத்திங்கன்னா டெஃபினெட்லி தட் ஓன்ட் ஷூட் யூ. ஏன்னா அதுக்கப்புறமா இங்கேருந்து இந்தியாவிலேருந்து கொரியர் எதுவும் பண்ணுறாங்க அப்படின்னா தட் டேக்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ். அதனால ஃபர்ஸ்ட் டைம் போகும்போதே வாட் எவர் நீடட் யூ மஸ்ட் டேக். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அங்கே ஃப்ளை பண்ணோம்னா யூ கேன் செட்டில் இன் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல். நீங்கள் யூஜி போகும்போது இமீடியட்டாக பார்ட் டைம் ஜாப் போக முடியாது. பிகாஸ் நீங்கள் நிறையா விஷயங்கள் அங்கே அடாப்ட் ஆகணும். கம்பேரிட்டிவ்லி மாஸ்டர்ஸ் போகும்போது ஈஸியாக ஒரு 3 to 6 months அடாப்ட் ஆகிடுவீங்க. பட் யூஜிக்கு போகும்போது டெஃபினெட்லி இட் டேக்ஸ் மோர் தென் 6 months. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு கோ டு பார்ட் டைம் ஜாப். ஃப்ரம் செகண்ட் இயர் யூ கேன் கோ. ஸோ யூஜிக்கு போகும்போது செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் பார்ட் டைம் ஜாப் போக முடியும். பார்ட் டைம் ஜாபில் 20 hours per week ஒர்க் பண்ண முடியும் அண்ட் 50,000 salary கண்டிப்பாக earn பண்ண முடியும். எந்த மாதிரி லைக் ஸ்விக்கி அந்த மாதிரி பண்ணலாம், மால்ஸில் பண்ணலாம், ரெஸ்டாரண்ட்ஸில் பண்ணலாம், பார்ஸில் பண்ணலாம், எல்லாமே வந்து எங்கே வேணால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் பார்ட் டைம் ஜாப்ஸ். உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு போர்ட்டல் இருக்கும், நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி இங்கே ஒர்க் இருக்குது, யார் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணால் போய்க்கலாம். இட்ஸ் லைக் நாட் நீங்கள் போய் ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி தேடணும் அப்படின்ற அவசியமெல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி போக முடியும். ஸோ அது வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், இங்கே பார்ட் டைம் ஜாப்ஸ் இருக்குது, இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதில் ஃபிக்ஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் யூஜிக்கான ப்ரொசீஜர். இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸோ இல்லை உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா யூ கேன் கனெக்ட் மீ எனி டைம். ஐ எம் ரெடி டு ஹெல்ப் யூ. தேங்க்யூ.